ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம தமிழக அரசு மருத்துவமனைக்கான ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 8th 10th 12th டிப்ளமோ, அதே மாதிரி கிராஜுவேட், அப்புறம் BAMS BUMS வரைக்கும் படிச்சிருக்கோங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மொத்தம் பார்த்திங்கன்னா 11 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவல் என்னங்கிறத நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வச்சு கிளியராக பார்க்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க நேர்காணல் மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமோ இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது. சேலரி அப்படின்னா மினிமம் 13,000 ரூபாய், மேக்ஸிமம் 40,000 வரைக்கும் மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, இருபாலரும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ஏப்ரல் 2024 தான் இதற்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா வர்ற எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது, ஆஃப்லைன் மூலிமா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இந்த வேலைவாய்ப்புக்கு. ஓகே, இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மகளே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும் ஒட்டுங்க. ஸ்டாம்ப் சைஸ் அந்த மாதிரிலாம் ஒட்டவே ஒட்டாதீங்க. ஃபஸ்ட் அப்ளிகண்ட் நேம், அப்ளை பண்ண போகிறவங்களுடைய பெயரை முழு பெயர் ஃபுல் நேம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இரண்டாவது தகப்பனார் பெயர், உங்களுடைய அப்பா பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். பிறந்த தேதியை பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்க ஃபார்மெட்டில், அதாவது DD/MM/YYன்னு ஒரு ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க. அதே ஃபார்மெட்டில் இங்கே உங்களுடைய பிறந்த தேதி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான்காவது உங்களுடைய வயது. இந்த இடத்துல இப்போ உங்கள் ஏஜ் 18னா 18 மென்ஷன் பண்ணுங்கள். என்னவோ உங்கள் ஏஜ் இப்போ வரைக்கும், அதாவது உங்கள் டேட் இங்கே கால்குலேட் பண்ணி உங்களுக்கான ஏஜ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ இந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் அப்டைன் பண்ணீங்க. அதாவது இப்போது எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 10th படிச்சிருக்கீங்கன்னா எவ்வளோ மார்க்ஸ் வாங்கினீங்க, இதுக்கு டிப்ளமோ படிச்சிருக்கீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்க ஆல் ஓவராக, அந்த மாதிரி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதன் கீழே வந்தீங்கன்னா கம்யூனிட்டி, எந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்க, அதாவது பார்த்திங்கன்னா OC கேட்டகரியா, SC ST கேட்டகரியா, அதே மாதிரி OBC கேட்டகரியா, எந்த கேட்டகரியை நீங்கள் சார்ந்தவங்களோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது கரண்ட் அட்ரஸ், அதாவது இப்போ நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத எழுதுங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோட் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே பெர்மனண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல 2 அட்ரஸும் ஒரே அட்ரஸ்னால் ஒரே அட்ரஸை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை வெவ்வேறு அட்ரஸ் அப்படின்னா வெவ்வேறு அட்ரஸ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஆதார் கார்டோட நம்பர் என்ன அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. தென் உங்களுடைய ஃபோன் நம்பர், ஓகேங்களா, மறக்காமல் மொபைல் நம்பரை மென்ஷன் பண்ணுங்கள். தென் இமெயில் ஐடி, உங்களுடைய இமெயில் ஐடி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடியை கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் ப்ரியாரிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கோர்றவங்க, அதாவது பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் அப்ளை பண்ணுறீங்க, உடல் ஊனமுற்றோர் அப்ளை பண்ணுறீங்க, ஆதரவற்ற விதவைகள், இந்த மாதிரிலாம் யாராவது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டில் கொடுத்த ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் இதில் எந்த கேட்டகரி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. ஓகேங்களா, மென்ஷன் பண்ணாமல் அனுப்பிச்சிடாதீங்க. இந்த இடத்துல உங்களுடைய ஊர் பேர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே டேட், நீங்கள் என்றைக்கு அனுப்புறீங்கிறத டேட்டை மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட்டோட சிக்னேச்சர், விண்ணப்பதாரரின் கையொப்பம், ஓகேங்களா, கையொப்பத்தை போட்டு அனுப்புங்க, போடாமல் அனுப்பிச்சிடாதீங்க. அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். அதுக்கு கீழே வந்தீங்கனாலே நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பணுங்கிற டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி
செல்ஃப் அட்டஸ்டட் நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் மறக்காமல் உங்கள் கையெழுத்தை போட்டு அனுப்புங்க. ஓகே, என்னென்னலாம் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வைக்கணும். டேட் ஆஃப் பர்த்துக்கு உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் வைக்கலாம், 10th மார்க் ஷீட் வைக்கலாம், இல்லை 12th மார்க் ஷீட் வைக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, 10th 12th டிகிரி என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான மார்க் ஷீட்டு வைங்க, டிசி வச்சுக்கோங்க. தென் எவிடன்ஸ் ஆஃப் தமிழ் எலிஜிபிலிட்டி, நீங்கள் தமிழ் எக்ஸாம் எழுதினா 10th 12th மார்க் ஷீட் கம்பல்சரி நீங்கள் வைக்கணும். ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி அப்படின்னா உங்களுடைய இப்போ நீங்கள் இருக்கிறக்க அட்ரஸ் ப்ரூஃப் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேட்டிவ் சர்டிஃபிகேட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து வாங்கிக்கலாம், இல்லை ஓட்டர் ஐடி வைக்கலாம், இல்லைன்னா பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, கார்பரேஷன், இல்லை டேக்ஸ் ரெசிப்ட் ஏதாவது ஒன்று வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆதார் கார்டு இல்லை ரேஷன் கார்டு இதில் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்க சொல்லியிருக்காங்க, உங்களுடைய ஜாதி சான்று அதை வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது உங்கள்கிட்ட ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட். ஓகேங்களா, இது யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஏ அல்லது குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும். இது இல்லாமல் இன்னொரு கேரக்டர் சர்டிஃபிகேட் யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னா ஹெட் ஆஃப் இன்ஸ்டியூஷன். லாஸ்ட்டாக நீங்கள் இப்போ 10th நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஸ்கூலில் போய் வாங்குங்க, இல்லை நான் டிகிரி முடிச்சிருக்கேன்னா நீங்கள் காலேஜில் போய் அவங்கக்கிட்ட ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் 2மே கம்பல்சரி வாங்கிக்கணும். ஓகேங்களா, உடல் ஊனமுற்றோர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. உடல் ஊனமுற்றோராக இருந்தால் முன் அனுபவம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கான ப்ரூஃப் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் வேறு எங்கேயாவது வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு என்ஓசி வேணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வேறு ஏதாவது படிச்சிருக்கீங்க, உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இவ்வளோ தான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் பார்த்துட்டோம். வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின முழு தகவலை பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இது இன்றைக்கி லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம சொன்னோம். 8/4/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர எந்த இதையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன வேலைவாய்ப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் பியூஎம்எஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம், 34,000 ரூபாய் சேலரி. இரண்டாவது ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் சித்தா, இதுக்கு பிஎஸ்எம்எஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம், 34,000 ரூபாய் சேலரி. மூணாவது டிஸ்பென்சர், நீங்கள் டிப்ளமோ ஃபார்மசி படித்தாலும் சரி, இண்டிகேட்டர் ஃபார்மசி கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணலாம், 750 ரூபா உங்களுக்கான சம்பளம். MPHW பல்நோக்கு மருத்துவ பணியாளர், இதுக்கு தமிழை எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும், மினிமம் 8th பாஸ் பண்ணியிருக்கணும். ஒரு நாளைக்கு 300 ரூபா உங்களுக்கு பெர் டே சேலரி வழங்குறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது சித்தா, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்எம்எஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம், 40,000 மந்த்லி உங்களுக்கு சேலரி. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சிகிச்சை உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு, நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 15,000 ரூபாய் சம்பளம், நீங்கள் அப்ளை பண்ணலாம். தென் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜருக்கான வேலைவாய்ப்பு, இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி அதாவது பிஏஎம்எஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம், 40,000 ரூபாய் உங்களுக்கு சேலரி. டேட்டா அசிஸ்டன்ட், இதுக்கு நீங்கள் டிகிரி பார்த்தீங்கன்னா பிசிஏ படித்தவங்க, இல்லை ஐடி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இல்லை பிடெக் சிஎஸ் படித்தவங்க, இல்லை ஐடி பிசிஏ பிபிஏ இல்லை பிஎஸ்சி இதில் ஏதாவது படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். கூடவே பார்த்தீங்கன்னா 1 year டிப்ளமோ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கணும், 15,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. அர்பன் ஹெல்த் மேனேஜருக்கான வேலைவாய்ப்பு, எம்எஸ்சி நர்சிங் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணலாம், 25,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது எம்எல்ஹெச்பின்னு சொல்லுவாங்க, அதாவது மல்டி லெவல் ஹாஸ்பிட்டல் ப்ரொவைடர். இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் செவிலியர் பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும் அல்லது இளங்கலை பட்டப்படிப்பு, அதாவது டிப்ளமோ நர்சிங் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை டிகிரி நர்சிங் படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணலாம், 18,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம். ஆய்வக நுட்பவர் லெபார்டரி அசிஸ்டன்ட், இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணிக்கணும், டிஎம்எல்டி 2 years கோர்ஸ் படிச்சிருக்கணும், 13,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கு நாங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுனா ஆல்ரெடி நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்துட்டோம், அது கூட என்னென்ன வச்சு அனுப்பணுங்கிறதும் பார்த்துட்டோம். எப்படி அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நேரிலோ அல்லது விரைவு தபால் மூலமாகவோ, அதாவது ஸ்பீட் போஸ்ட் மூலிமா தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த அட்ரஸுக்கு அப்படின்னா இந்த அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நிர்வாக செயலாளர் துணை இயக்குனர் சுகாதார பணிகள், மாவட்ட நலவாழ்வு சங்கம், துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், விருதுநகர் மாவட்டம் 626001. இந்த அட்ரஸுக்கு 8/4/2024 அன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். 5 மணிக்கு மேலே வர எல்லா அப்ளிகேஷன் ஃபார்மையும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் மக்களே, இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல் ஆகுனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.